எல்லோருக்கும் வணக்கம். அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் 12 ரகத்திற்கான பலன்களை பார்ப்போம். நண்பர்களே வணக்கம். அன்பு நேயர்களே, இன்று 23 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. இன்றைய பொழுது உங்களுக்கு ஒரு இனிய தொடக்கமாக அமையட்டும். இன்றைய ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை பாடம். நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் நம்மை வீழ்த்த அல்ல, நம்மிடம் மறைந்திருக்கும் வழியை நமக்கு காட்டவே வருகின்றன. ஒரு செடி வளர மண் தேவைப்படுகிறது போல மனிதன் உயர அனுபவம் என்னும் உரம் தேவை. இன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். பரணி என்றால் தாங்குதல் என்று பொருள். இன்று பிறர் குறைகளை தாங்கிக் கொள்ளும் பொறுமையும் விடாமுயற்சியும் உங்களிடம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இன்று சந்திரன் மேசராசியில் சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் சந்திரிக்கின்றார். சுக்கிர பகவான் கும்பராசியில் குருவின் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். இந்த அமைப்பை வைத்து 12 லக்னம் விரிவான பார்ப்போம். நண்பர்களே, மேச லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னத்திலேயே சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சந்திரிப்பதால் உங்கள் மனசுல மிகவும் கலைநயத்துடன் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். 10 கூடிய சனி 12 இருப்பதால் தொழில் ரகசிய முதலீடை தவிர்க்கவும். 6 கூடிய புதன் லாபத்தில் இருப்பதால் வேலையில் உங்கள் கை ஓங்கும். 7 கூடிய சுக்கிரன் 11 அமர்ந்து லாபத்தை தருவதால் மனைவி அல்லது தொழில் கூட்டாளிகள் மூலம் பணவரவு உண்டு. நண்பர்களே, உணவு விஷயத்தில் நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய பேரிச்சம்பளம் உட்கொள்ளுங்கள். திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானுக்கு பாலியசம் செய்து வழிபடுவது சிறப்பு. ரிஷப லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் இன்று 10 கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்துள்ளார். இது உங்கள் நிர்வாக பொறுப்புகளை அதிகப்படுத்தும். சந்திரன் 12 மறைவதால் மனநிலை சற்று அலைவாயலாம். அமைதி காக்கவும். 10 கூடிய சனி 11 இருப்பதால் தொழில் ரீதியாகவும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். 6 கூடிய சுக்கிரன் 10 இருப்பதால் பணியிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். 7 கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் மனைவி ஆதரவு முழுமையாக கிடைக்கும். உணவு விஷயத்தில் உடல் சூட்டை தணிக்க வெண்பூசணி அல்லது நீர் சேர்த்து காய்கறிகளை சேர்க்கவும். நண்பர்களே, மகாலட்சிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நன்றாக இருப்பீர்கள். மிதுன நேயர்களே, இன்று 11 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனநிலை மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படும். 10 கூடிய குரு லக்னத்தை பார்த்தால் தொழிலில் புதிய அங்கீகாரம் தேடி வரும். 6 கூடிய செவ்வாய் 8 மருந்து உச்சம் பெற்றிருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். 3 கூடிய சூரியன் 9 இருப்பதால் உங்கள் தைரியமான முடிவுகள் வெற்றியை தரும் நாள். 7 கூடிய குரு வலுவாக இருப்பதால் வாழ்க்கை துறையில் இனிமையாக பொழுதுகள் அமையும். கோயில்களுக்கு இன்று கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கோயில்களுக்கு செல்லும் நாள். உணவு என்று எடுத்துக்கொண்டால் புத்துணர்ச்சி பெற புதினா நீர், தேநீர் அல்லது துவையல் எடுத்துக்கொள்ளுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மன வலிமைக்கு தரும். நண்பர்களே, கடக லக்ன நேயர்களே, இன்று 10 சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சந்திரிப்பதால் உங்கள் தொழில் மற்றும் கௌரவம் மேம்படும். 6 கூடிய குரு 12 மறைந்திருப்பதால் கடன் தொழில்கள் படிப்படியாக குறையும். 7 கூடிய சனி 9 இருப்பதால் மனைவி வழி உறவினால் சிறு அலைச்சல் இருக்கலாம். 3 கூடிய புதன் 8 மறைந்திருப்பதால் தகவல் தொடர்பில் நிதானம் தேவை. 5 கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகள், கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களே, உணவு விஷயத்தில் இரத்தத்தை சுத்திகரிக்க நெல்லிக்காய் அல்லது சீரக நீர் அருந்துங்கள். ஆரோக்கியத்தை பெறுங்கள். பரிகாரம் சிவபெருமானுக்கு வில்விலைகளால் அர்ச்சனை செய்யவும். நன்றாக இருப்போம். சிம்ம லக்ன நேயர்களே, இன்று 9 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனநிலை ஆன்மீக பணியில் ஈடுபடும். 10 கூடிய சுக்கிரன் 7 அமர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் தொழில் மேன்மை அடையும். 6 கூடிய சனி 8 மறைந்திருப்பது விபரீத ராஜ்யம் தரும். கடன் சிக்கல்களை தீர வழிபிறக்கும். லக்னத்தில் கேது அமர்ந்திருப்பதால் ஆழமான சிந்தையில் தோன்றும். 7 கூடியன் வலுவாக இருப்பதால் மனைவியின் ஆலோசனை தொழிலுக்கு பேருதவியாக இருக்கும். நண்பர்களே, உணவு விஷயத்தில் எலும்பு பலப்பட முருங்கைக்கீரை அல்லது பால் உணவுகளை சேர்க்கவும். நண்பர்களே, பரிகாரமாக சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதம் கேட்கவும். கன்னியா லக்ன நேயர்களே, இன்று 8 சந்திரன் மறைவதால் சந்திராஷ்டமம் மனநிலையில் ஒருவித பதற்றம் இருக்கலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். 10 கூடிய புதன் 6 மறந்திருப்பதால் குருவின் பார்வையில் இருப்பதால் உத்தியோகத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். 7 கூடிய குரு 10 இருப்பதால் மனைவி மூலம் தொழில் லாபம் உண்டு. 3 கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால்
எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். 6 சனி 7ல் இருப்பதால் கால்களில் சிறு வலி வந்து நீங்கலாம். உணவு ஜீரணத்திற்கு பூண்டு ரசம் அல்லது ஓமம் சேர்த்த உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் மிகவும் நல்லது. பெருமாள் கோவில் சர்க்கரை பொங்கல் தானம் செய்யவும் நன்றாக இருப்போம். துலாம் நேயர்களே, இன்று 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனைவியுடனான உறவு மற்றும் பார்ட்னர்ஷிப் மிக சிறப்பாக இருக்கும். 10 சந்திரன் 7ல் அமர்வதால் இன்று புதிய வாடிக்கையாளர் கிடைப்பார்கள். 6 குரு 9ல் இருப்பதால் எதிரிகள் பயம் நீங்கும். 3 குரு வலுவாக இருப்பதால் இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவார்கள். 7 செவ்வாய் நாளில் உச்சம் பெற்றிருப்பதால் இல்லறத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களே. உணவு விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு நீர் சத்து மிக்க வெள்ளரிக்காய் அல்லது பழங்களை சாப்பிடுவது நல்லது நண்பர்களே. பரிகாரமாக துர்க்கை அம்மனுக்கு விலைக்கேற்றி வழிபடவும் எல்லோரும் நன்றாக இருப்போம். விருச்சிக லக்ன நேயர்களே, இன்று 6ல் சந்திரன் வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் நிர்வாகத்திற்கான போட்டியில் வெற்றி நிச்சயம். 10 சூரியன் நாளில் இருப்பதால் கௌரவம் அந்தஸ்து உயரும். 7 சந்திரன் நாளில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கும். 3 சனி 6ல் இருப்பதால் உங்கள் மன உறுதி இன்று மலை போல் இருக்கும். எதிரிகள் உங்கள் முன்னே நிற்க அஞ்சுவார்கள். உணவு சித்தத்தை தணிக்க மோர் அல்லது இளநீர் அருந்துகள் மிகவும் நல்லது. முருகப்பெருமானுக்கு செவ்வலில் மாலை சூற்றி வழிபடுங்கள், நன்றாக இருப்போம். தனுசு லக்ன நேயர்களே, இன்று 5ல் சந்திரன் சஞ்சரிப்பால் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த மகிழ்ச்சியான செய்திகள் வரும். 10 புதன் 3ல் சந்திரிப்பதால் தகவல் தொடர்பு மற்றும் கமிஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் கூடும். 7 வலுவாக இருப்பதால் வாழ்க்கை துறையுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். 3 சனி 4ல் இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு நண்பர்களே. பூர்வீக சுற்றுப்புறம் ஆதாயம் உண்டு. உணவு விஷயத்தில் சளியை தவிர்க்க மிளகு மற்றும் தூதுவளை சேர்த்துக் கொள்ளுங்கள், மிகவும் நல்லது. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மாலை சாற்றி வழிபடவும் நன்றாக இருப்போம். மகர லக்ன நேயர்களே, இன்று 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் சுகபோகங்கள் மற்றும் வாகன யோகங்கள் மேம்படும். 10 சுக்கிரன் 2ல் இருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம் கிடைக்கும். 6 புதன் 2ல் இருப்பதால் பழைய கடன்கள் வசூலாகும். 7 சந்திரன் 4ல் இருப்பதால் மனைவி வழி உறவுகளால் அனுகூலம் உண்டு. 3 குரு 6ல் மறந்திருப்பதால் சிறு அரசியல் இருக்கும். தாய் வழி உறவில் அன்பு பெருகும். உணவு விஷயத்தில் புரதம் நிறைந்த பயிறு அல்லது சுண்டல் வகைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள், நன்றாக இருப்பீர்கள். கும்ப லக்ன நேயர்களே, இன்று 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் மனநிலை அசாத்தியமான தைரியத்துடன் இருக்கும். 10 செவ்வாய் 12ல் உச்சம் பெற்றிருப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொழில்கள் லாபம் கிடைக்கும் நண்பர்களே. 6 சந்திரன் 3ல் இருப்பதால் எதிர்ப்புகள் காணாமல் போகும். 5 புதன் 11ல் இருப்பதால் குழந்தைகள் இன்று உங்களை பெருமைப்படுத்துவார்கள். 7 சூரியன் லக்னத்தை பார்ப்பதால் மனைவி வழி ஆதாயம் உண்டு. உணவு விஷயத்தில் சிறுநீரக பாதைக்கு வாய்த்தண்டு அல்லது நீர் சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடுவது நல்லது நண்பர்களே. விநாயகர் பெருமானுக்கு தோப்பு காரணம் போட்டு வழிபடவும் நன்றாக இருப்போம் நண்பர்களே. மீன லக்ன நேயர்களே, இன்று 2ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சால் செல்வம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். 10 குரு 4ல் அமர்ந்து உங்களை பார்ப்பதால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். 6 சூரியன் 12ல் மறைவதால் உங்கள் பலகீனங்கள் பலமாக மாறும். 7 புதன் 12ல் மறைவதால் சுபகிரக பார்வையால் மனைவி வழி ஒற்றுமை விடப்படும். 3 சுக்கிரன் 12ல் இருப்பதால் பயணங்களால் சுபவிரயங்கள் ஏற்படும். உணவு விஷயத்தில் திட்டி தணிக்க சீரக நீர் கலந்த தண்ணீர் அருந்துகள் நல்லது. பரிகாரமாக குரு பகவானுக்கு கொன்று கடலை மாலை சாத்தி வழிபடுங்கள், எல்லோரும் நன்றாக இருப்போம். ஆசானின் ஆசி இன்றைய கிரக நிலைகள் செல்வத்தினையும் தருகின்றன. முகமே மருந்து என்பதை உணர்ந்து ஆரோக்கியத்தை பேணி காப்போம் நண்பர்களே. அன்பு நேயர்களே, இன்று காலச்சக்கரத்தின் முதல் நட்சத்திரமான அஸ்வினின் நட்சத்திரத்தின் தன் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். இது உங்கள் வாழ்வில் தேங்கி கிடந்த காரியங்களுக்கு உயிர் கொடுக்கும் நாள். இன்று நீங்கள் விதைக்கும் விதை நாளை விருட்சிகமாக வளரும். நாளை சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் நுழையும் போது சுக்கிரனின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் என்ன மாற்றத்தை செய்யும்? நாளை சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நேர்மறையாக சிந்தியுங்கள், வெற்றி உங்களுக்கே. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த லக்ன பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்து ராசி என்று எழுதியிருக்கும் அந்த இடத்தில் உங்களுக்கு பணியேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் 12 ராசிகளிலும் லக்னம் என்று போட்டிருக்கும் அந்த இடத்தில் எந்த லக்னம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள்.
நான் சொல்லும் பலனில் உங்களுக்கு நடக்கும் திசா பூஜைகளுக்கு கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். ஆதலால் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை மட்டும் கொடுங்கள். உங்கள் சரியான லக்னத்தை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு தருகின்றேன். இலவசமாக செய்கின்றேன். எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்தோடு நான் இதை சொல்லுகின்றேன். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.